நம்முடைய ஆற்றலில் ஒரு ஊக்கக்கூடியது. காரணம், ஒரு சமயம் தஞ்சாவூரில் நாங்கள் கூட்டத்திற்கு போயிருந்த போது அண்ணன் அவர்கள் ஒரு கட்டிடத்திற்காக வசூல் செய்த பணம் 85,000 ரூபாய் கணக்கு போய் வருகிறது. அதை நான் 1 லட்சம் ரூபாய் தந்து விடுகிறேன். உங்களுடைய கணக்குப்படி 1/15 வருகிறது. கணக்கு சரியாகிவிட்டதை கூறுங்கள் என்று அப்போதே இருந்த ஒரு தலைவரிடம் அண்ணன் சொல்றார். இது காலையில் 5 மணிக்கு, ஆனால் கூட்டம் 10 மணிக்கு நடக்கக்கூடிய சமயம் அந்த தலைவர் கூறுகிறார், கணக்கை ஓரளவு சரிப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னாரே தவிர கணக்கை முடித்து விட்டார்கள் சொல்லவில்லை. 85,000 ரூபாய் பணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் கணக்கை முடித்து விட்டதாக சொல்லவில்லை. அப்படி தன்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு வசூல் செய்து தமிழ்நாடு பூராவும் வசூல் செய்து. நன்றி, வணக்கம். சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமலேஸ்வரர் தேவஸ்தானம் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை இன்றளவும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுடைய குடியிருக்கின்ற 400 ஆண்டுகள் பழமையும் யாதுமாகி நின்றார் என்று மிகப்பெரிய கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி பாடினார். மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி வெற்றி வாகை சூடுவதற்காக அன்னை காளிகாம்பாளை வணங்கி சென்று சத்ரபதி சிவாஜியாக பட்டம் சூட்டிய அந்த மிகப்பெரிய தாய் அன்னை காளிகாம்பாள் அருள் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவைக்கு தொடர்ந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை இன்றைய அளவு 25 ஆண்டு காலம் நிலைத்து நின்று சேவை செய்கிறது என்று சொன்னால் அங்கே வருகை புரிகின்ற அறங்காவலர் குழு தலைவர்களும் அறங்காவலர்களும் என்று சொன்னால் மிகையாகாது. காளிகாம்பாள் கமலேஸ்வரர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவினரை மறக்க முடியாது. அருமை சகோதரர்களே, அதற்காகத்தான் எங்களுடைய வரவேற்பு பேனையில் மரியாதைக்குரிய தீஷா தாமமூர்த்தி சிவாச்சாரியார் திருக்குமாரன் பாசமிகு காளிதாஸ் சிவாச்சாரியா உள்ளிட்ட நம்முடைய மனாதிபதி ஸ்ரீராசி சிவசங்கர ஞானாச்சாரிய சுவாமிகள், மரியாதைக்குரிய இளைஞராதிபதி அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமலேஸ்வரர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழு அத்துணை பேரும் நான் மேடைக்கு அழைக்கின்றோம். அமர்ந்திருக்கின்ற திரு முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஜெகதீஷ் ஆச்சாரிய அவர்களும், மரியாதைக்குரிய பாஸ்கராச்சாரிய அவர்களும், தற்போதைய அறங்காவலர் திரு பஞ்சாட்சரம் ஆச்சாரிய அவர்களும், திரு ஜெகதீசன் ஆச்சாரிய அவர்களும், திரு எம்.டி. வேணுகோபால் ஆச்சாரிய அவர்களும், மரியாதைக்குரிய காளிகாம்பாள் கமலேஸ்வரர் ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர் கேடியம் சமுதாயத்தில் பொற்கொள்ளக்கூடிய வாழ்வில் அது உயர்வை தரும் என்று நினைத்த நிலையில் கண்களை குருடாக்கி உடலிலே மிகப்பெரிய ஒரு நோயை உருவாக்குகின்ற அந்த கேடியத்தை